How to get 99 plus percentile in JEE main exam? JEE main examல வந்து 99 plus percentile கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து NCERT புக்ஸ் பிளஸ் ஸ்டேட் போர்டு புக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதை வந்து நல்லா தரவா கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சிருக்கணும். அதில் இருக்கிற சம்ஸ் சால்வ்டு சம்ஸ், அதாவது NCERT புக்லையும் போர்டு புக்ஸில் இருக்கிற சால்வ்டு சம்ஸ் அன்சால்வ்டு சம்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கணும். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஃபர்ஸ்ட்ல AEEEன்னு இருந்தது அந்த கொஷின்ஸ், அடுத்து இந்த JEE மெயின் கொஷின்ஸ், அடுத்து முடிஞ்சா இந்த JEE அட்வான்ஸ்ட்ல சிங்கிள் ஆப்ஷன் கரெக்ட் டைப் கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ் கிட்டத்தட்ட 44 இயர்ஸ் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். அந்த எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா இயர்ஸ் உடைய கொஷின்ஸும் ஒர்க் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிடணும். எந்த ஒரு டாப்பிக்கும் வந்து நீங்க விட்டுறக்கூடாது. எந்த டாப்பிக்கும் ஒமிட் பண்ணாம எல்லா டாப்பிக்குமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட். நிறைய மார்க் டெஸ்ட், எவ்வளோ மார்க் டெஸ்ட் உங்களால் முடியுமோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து JEE மெயினில் பர்சன்டைல் கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து NCERT புக்ஸ் ப்ளஸ் போர்டு புக்ஸ், NCERT புக்ஸ் ப்ளஸ் போர்டு புக்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எந்த காரணத்துக்கு ஒன்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அடுத்து எத்தனை மார்க் டெஸ்ட் நம்மளால முடியுமோ அத்தனை மார்க் டெஸ்ட் ஒர்க் பண்ணணும்.